பல பேர் கடவுளை பார்க்கணுன்ட்டு ஏங்குறாங்க. ஒரு தடவையாவது கடவுளை பார்த்துட மாட்டோமா அப்படின்ட்டு ஏங்குறாங்க. அவர் படைத்ததே நம்மளால் பார்க்க முடியலையே, அவர் எப்படி நம்மளால் பார்க்க முடியும்? அவரை படைத்தது இந்த சூரியன். சூரியனை நம்மளால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியுதா? மதியம் 12 மணிக்கு சூரியனை நம்மளால் வெறுங்கண்ணால் நம்மளால் பார்க்க முடியுமா? அண்டத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பிண்டத்தில் ஜீவனாக இருக்கிறான். உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், வெளியே தேடாதீங்க இறைவனை, உங்களுக்குள்ளே இருக்கான் கடவுள். உங்களுக்குள்ளே இருக்கான். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே தேடணும். கேட்டால் வெளியெல்லாம் தேடவே கூடாது. உங்களுக்குள்ளே இருக்க ஒன்று நீங்கள் உணருங்க. அதை எப்படி நீங்கள் உணர்வீங்க? மெடிடேஷன் மூலியமாக தான் நீங்கள் உணர முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க. அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் யாருன்னு ஃபஸ்ட்டு உணர்ந்துட்டிங்கன்னா போதும். அடுத்தடுத்து உங்களோட பிரம்மாண்டத்தெலாம் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய ஆன்மா பரிணாமம் ஆகிறத நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ரொம்ப பெருசாகும். மிகப்பெரிய ஆற்றலாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. மிகப்பெரிய ஆற்றலையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் எங்கன்ட்டு நீங்கள் வெளியே தேடினா எப்படி கிடைக்கும்? உங்களுக்குள்ளே தேடுங்க. உங்களுக்குள்ளே தேட தேட நீங்கள் என்ன நீங்களே இறைவனாக மாறுவீங்க. இறைநிலைங்கிறது உங்களுக்குள்ளேயே வந்துடும். நீங்கள் என்ன சொன்னாலுமே அது அப்படியே நடக்கும். மழை பெய்யினா பெய்யும், நெருப்பு உருவாகட்டும்னா உருவாகும், காற்று வீசட்டும்னா காற்று வீசும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை நீங்கள் ஃபஸ்ட்டு உணருங்க. உணர்ந்த பிறகு இது எல்லாமே சாத்தியம்தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். உங்களை யாராவது தாக்க வந்தால் அவங்க தாக்க பண்ணிட்டாங்க. அவங்க மூஞ்சியை பார்த்தோன்னே அவங்க இவனையா தாக்க போகிறோம் அப்படின்ட்டு அவங்க உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க, சரணாகதி அடைஞ்சிருவாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மாவது மிகப்பெரியது. அதோட அளவற்ற ஆற்றலை நீங்கள் தான் வெளிப்படுத்தணும். அந்த ஆற்றல் மிக்க சக்தி வாய்ந்தவன் நீங்கள். உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் அனைவரோட நலனுக்காக நீங்கள் பயன்படுத்தணும். இப்படி பண்ண மூலியமா உங்கள் கர்மாவானது என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் இறைநிலை அடைகிறதுக்கு இது உதவி பண்ணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னா மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும். மெடிடேஷன் பண்ணுற மூலியமாக இறைநிலையை நீங்கள் அடைவீங்க. சீக்கிரமாக அடைஞ்சிருக்கீங்க. கற்பனை பண்ணுற திறனும் அதிகரிக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியுமே ஒன்று தான். அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் அந்த அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்குது. எல்லாமே ஒன்று தான். எதுவுமே வேறு வேறு கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ண எல்லாமே ஒன்று தாங்கிற ஆட்டோமேட்டிக்காக அதை தோணிடும் உங்களுக்கு. எதையுமே பிரித்து பார்க்க மாட்டீங்க. இது வேறு அது வேறு அப்படின்னு பிரித்தே பார்க்க மாட்டீங்க. எல்லாமே ஒன்று தாங்கிறது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உணர முடியும் உங்களால். ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்காது. என்னையுமே நீங்கள் மறக்கக்கூடாது. இறைவன் நினச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணுவார். உயரத்தில் தூக்கி கூட வைப்பார், இல்லைன்னா கீழே கூட இறக்கி வச்சுருவார். முன்னே நல்லா இருந்தோமே இப்போ ஏன் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு கீழே வச்சிட்டார். உங்களை அவர் சோதிக்கிறாருன்ட்டு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒழுக்கத்தை தான் நீங்கள் கடைபிடிக்கணும். தவறான பாதைக்கு எப்போயுமே போகக்கூடாது. சரியான பாதையில் தான் நிற்கணும். எது சரி எது தப்புங்கிறது நீங்கள் தான் சொந்தமாக முடிவெடுக்க கற்றுக்கணும். அடுத்தவங்க பேச்சை என்றைக்குமே கேட்கக்கூடாது. இது உங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. கடவுளை உணர்றதுக்கு பதிலாக உங்களை நீங்களே உணருங்க. டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுற மூலியமாக இறைவனை உணர முடியும். அதாவது இறைவனுங்கிறது உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குது. அந்த இறைவனை நீங்கள் உணருங்க. அதை உணர்ந்தால் தான் வெளியில் இருக்கக்கூடிய இறைவனை உணர முடியும். இறைவனுங்கிறது எங்கேயுமே கிடையாது. அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இறைவனுங்கிறது அதுக்குள்ளே தான் எல்லாமே அடக்கமாக இருக்குது. அது எங்கேயுமே கிடையாது. இறைவனுக்குள்ளே தான் அனைத்துமே அடங்கும். அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த 2 கண்ணு போதாது. அதுக்கு பயிற்சி தேவை. பயிற்சி மூலியமாக தான் அதை பண்ண முடியும். பூஜ் கலிஃபாங்கிறது மிகப்பெரிய ஒரு கட்டிடம். அந்த கட்டிடத்துக்கு கீழே நீங்கள் நிற்கிறீங்க. அதோட முனையை நீங்கள் பார்க்க முடியும்னா கீழே இருந்து மேலே பார்க்க முடியும்னா பார்க்க முடியுமா உங்களால்? அந்த கண்ணை பவர் உங்கள்கிட்ட இருக்கா? அதையும் உங்களால் பார்க்க முடியல. எப்படி அவ்வளோ பெரிய இறைவனை உங்களால் 2 கண்ணால் பார்க்க முடியும்? அதுக்கு தன்னை என்ன பண்ணணும்னா பயிற்சி பண்ணி அதுக்காக பரிணாமம் செய்யணும். டெய்லியும் எழுந்துச்சி மெடிடேஷன் பண்ணுங்கள். காலையில் எப்படி சீக்கிரமாக ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரமாக மெடிடேஷன் பண்ணுங்கள். சாயந்தரம் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி மெடிடேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் யாருன்ட்டு உணருங்க முதல். அது யாரும் உணர்ந்துட்டாவே போதும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடக்கும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த சூரியனோட பெருசு. அதை நம்புங்க அதை நம்பாமல் வெளியே இன்னொருத்தவங்கள யாரையும் நம்பாதீங்க. அவங்க அங்கே இருக்குங்கிறாங்க இங்கே இருக்குங்கிறாங்க, யாரையும் எதுவும் நம்பாதீங்க. எல்லாருமே ஏமாற்றுவாங்க. வெளியே அங்கே ஒரு சாமி இருக்குது இங்கே ஒரு சாமி இருக்குன்னு போகாதீங்க. எல்லா கடவுளுமே உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. கடவுள் உங்களுக்குள்ளே தான் இருக்குது.